தந்தி நேயர்களுக்கு வணக்கம். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பொறியியல் கலந்தாய்வு பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மிஷன் ஆஃபீஸர் திரு சாமசிவம் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தந்தி டிவிக்கு இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 12th முடித்த மாணவர்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வழிகாட்டி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய சாய்ராம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் சாய் பிரகாஷ் லியமுத்துக்கும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான தகவலை பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் 1324 சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரெண்டு கல்லூரியுமே இந்த ஆண்டு முதல் 1419 சொல்லக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜாக மாறிடுச்சு. அதாவது ரெண்டு கல்லூரியுமே மெர்ஜ் பண்ணிட்டோம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜையும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும் மெர்ஜ் பண்ணி ஒரே கல்லூரியாக மாற்றிட்டோம். ஏன்னா இது நிறைய மாணவர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1419 சொல்லக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் இருக்கும். பட் இன்ஜினியரிங் காலேஜும் இன்ஸ்டியூட்டோட சீட் ரெண்டும் சேர்த்து ஒரே கல்லூரியில் உங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் சார். ஓகே சார், மகிழ்ச்சி. அப்போ இந்த கேள்வியோட தொடங்கினா சரியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுங்க. ரொம்ப இது ஏன்னா இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடிஞ்சிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்றைக்கி ஆக்சுவலாக ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத இன்றைக்கி விட்டுருக்காங்க. இன்னையிலேருந்து ரேண்டம் நம்பர் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூன் 10th ஜூன் 28 வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர்லேருந்து பண்ணுவாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட லாகினில் போயிட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கணும். அந்த அப்லோட் பண்ணதை வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர்லேருந்து பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இப்படி உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னா ஜூன் 20க்குள்ளார அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து உங்களோட லாகினில் க்ரீன் கலரில் வரும், சர்டிஃபிகேட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வரும். ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கணும். நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாகினில் நம்ம ஒவ்வொரு நாளும் போய் செக் பண்ணிக்கணும், நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று ஓசி, அதாவது ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரேங்க்கும் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ரேங்க்கும் கொடுப்பாங்க. ஸோ இது அடுத்த ப்ராசஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷெட்யூல் கொடுப்பாங்க. ஷெட்யூலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் அதுக்கப்புறமா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் என்டையர் ப்ராசஸுமே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கலந்தாய்வில் யார் யாரெல்லாம் சார் பங்கு பெற முடியும் அதை பற்றி சொல்லுங்கள். கலந்தாய்வை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நாம்ஸஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 8வது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த கலந்தாய்வில் பங்கு பெற முடியும். அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னா ஒருவேளை நான் என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு இருந்தாலும் என்னுடைய வேலை பணி நிமித்தமாக நான் இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட இந்த கலந்தாய்வில் கலந்துக்க முடியும். அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்னுடைய கவுன்சிலிங் இதில் என்னோடய போர்ட்டலில் நான் அப்லோட் பண்ணலை அப்படின்னு இல்லைனாலும் கூட இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க. ஒன்று எஸ்எம்எஸ் மூலமாக, இல்லை அப்படின்னா உங்களுடைய போர்ட்டலே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு வாட்டி உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை கவுன்சிலிங்குள்ளாரே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ 8வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம இங்கே படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வேறு மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வாய்ப்பு உண்டு.
அந்த வாய்ப்புக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார், இந்த கவுன்சிலிங்கில் பங்கு பெறக்கு கட்டணம் ஏதாச்சும் செலுத்தணுமா? இது வந்து ஒரு முக்கியமான தகவல். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் வந்து 500 rupees கேட்பாங்க. அதுவே ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து 200 rupees அந்த மாதிரி தான் இருக்குது. கவுன்சிலிங் அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த கவுன்சிலிங்கில் வந்து 5000 rupees நம்ம கட்டணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கவுன்சிலிங்கில் போய் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கட்டணமுமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உண்டான டேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து 3 கட்டமாக இந்த கவுன்சிலிங் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து அப்படி தான் பண்ணாங்க. இந்த வருடமும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரவுண்டு 1ல் உங்களுக்கு வந்து டேட் சொல்லிவிடுவாங்க. இந்த டேட்லேருந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லிவிடுவாங்க. ஒரு 3 days வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக எனக்கு வந்து இந்த கல்லூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ஒழுங்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரி, ரிசர்வ் கேட்டகரின்றீங்க, நான் எந்த கேட்டகரியில் வரேன்றது எப்படி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது? அந்த சந்தேகம் சில பேருக்கு இருக்கும், அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அதில் வந்து சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அதே போல் ஸ்போர்ட்ஸ், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இது இல்லாமல் கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து 7.5. ஸோ இந்த கேட்டகரியை வந்து நம்ம அங்கே செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் லிஸ்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷெட்யூலில் போயிட்டு நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து கண்டிப்பாக போடணும். சார், அந்த 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது தான் எனக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு. அந்த இடஒதுக்கீடு மாணவர்கள் கலந்தாவை எப்படி அணுகணும்? 7.5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே தமிழக அரசுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து பெரிய ஏக்கம் இருக்கும். என்னுடைய பையன் வந்து மிகப்பெரிய கல்லூரியில் போய் படிச்சிட மாட்டானா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அதை சால்வ் பண்ணுற மாதிரி நல்ல கல்லூரிகளில் போய் நம்ம அழகாக தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். ஏன் அப்படின்னா 7.5 மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் நம்ம போய் அழகாக நல்ல கல்லூரியில் போய் நம்ம ஜாயின் பண்ணி வந்து படிச்சிட முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ சாய்ராம் கல்லூரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.5% வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு கட்டணமே வந்து பண்ணுறதே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் எங்கள் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 7.5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை அவங்களோட தரத்துக்கு இந்த பையனும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களையும் இது பண்ணிடுறோம். இந்த 7.5 மாணவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறப்ப 2 விண்டோ இருக்கும். ஒன்று வந்து 7.5க்கு உண்டான விண்டோ ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே போடணும். அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங்கும் இருக்கும். ஸோ இந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த 3 days வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்போ நமக்கு வந்து 7.5ல் எனக்கு பிடிச்சிருக்க கல்லூரி இருக்குது அப்படின்னா நான் அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் வந்து பிடிச்ச கல்லூரி வந்து இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் 7.5 மாணவர்கள் கண்டிப்பாக 2 சாய்ஸையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். 7.5க்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும், அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்குமே ஃபில் பண்ணணும். ஸோ 7.5 மாணவர்களுக்கு வந்து இன்னொரு சந்தேகமும் வரும். நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிளா சார் அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுவும் எலிஜிபிளா சார் அப்படின்லாம் கேட்பாங்க. 7.5% மாணவர்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நீங்கள் எந்த கல்லூரியை தேர்வு செய்கிறீங்களோ அங்கே போய் படிக்க முடியும். அதனால் உங்களுக்கு அந்த கட்டணமே இல்லாததுனால இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஒருவேளை நீங்கள் வந்து 7.5 மாணவனாக இருந்து ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த 7.5 இடஒதுக்கீட்டுக்குள்ளே நான் வரேன்றது எப்படி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது? 7.5க்குள்ளார நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். இது வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தகுதி. இது இல்லாமல் நான் வந்து சார் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், ஆனால்
ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே வந்து நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்களும் வந்து அதுக்கு உண்டான தகுதியை வந்து பெறுறீங்க. ஸோ இந்த மாணவர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 வந்து நம்ம படிக்க முடியும். சார், இந்த இடத்துல வந்து இன்னொன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன். அந்த SCA to SC அப்படின்ற ஒரு கலந்தாய்வுன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். சார், ஆக்சுவலாக கலந்தாய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 விதமாக பிரிக்க முடியும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டிஎஃப்சிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. டிஎஃப்சிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. ரேண்டம் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டுருவாங்க. இந்த டேட்டில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது, இந்த டேட்லேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவுன்சிலிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் வந்து நம்ம வந்து நமக்கு என்னென்ன கல்லூரிகள் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம போடணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 விஷயத்த வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, NBA தரச்சான்று இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கல்லூரியில். அதே போல் NAC இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் அந்த கல்லூரி வந்து NARF ரேங்கில் தொடர்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால் சரியான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணிட முடியும். இப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போட்டதுக்கப்புறமா அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மொத்தம் நான் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறேன். இப்போ என்னுடைய மதிப்பெண் வந்து ஒரு 185 அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போடுறேன் அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறேன். அதுக்கடுத்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் IT டிபார்ட்மெண்ட் போடுறேன். 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் AIDS போடுறேன். 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் AML போடுறேன். இப்படி எங்கள் கல்லூரியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 பாடப்பிரிவுகள் இருக்குது. இப்போ இதில் எனக்கு வந்து ஒரு 9வது சாய்ஸாக எனக்கு வந்து மெக்கானிக்கல் கிடச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறது இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். அதாவது எனக்கு கிடைச்ச ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் அது. செகண்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்வர்ட். அதாவது நான் இந்த கரண்ட் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்க இந்த 9வது ஆப்ஷன்லேருந்து மேலே ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 9வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது எனக்கு வேணாம், ஆனால் 9க்கு மேலே எது கொடுத்தீங்கனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷன். இல்லை சார், எனக்கு இப்போ வந்திருக்கிற சாய்ஸஸ் வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா அது வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் ஒன்லி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த கவுன்சிலிங்கே வேணாம், ஏன்னா எனக்கு பிடிச்ச காலேஜ் எதுவுமே வரல, அதனால் நான் இந்த கவுன்சிலிங்லேருந்தே வெளியில் போகிறேன் அப்படிங்கிற அந்த சாய்ஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம தேர்வு செய்கிறப்ப நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. போன வருடம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து 195 மார்க் எடுத்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரியிலேருந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து கைட் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த மாணவனுக்கும் என்ன அப்படின்னா, சரியான புரிதல் இல்லாததுனால அவங்க போட்டிருந்த சாய்ஸஸே மொத்தமாக 8 சாய்ஸஸ் மட்டும்தான் அவங்க போட்டிருந்தாங்க. அதில் அந்த மாணவன் எது வராதுன்னு நினச்சாரோ அந்த சாய்ஸஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு நம்ம சரியாக கைட் பண்ணியிருந்தா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு மூலமாக ஒரு நல்ல கல்லூரியை கூட அவங்க எடுத்துருக்க முடியும், கவர்மெண்ட் மூலமாகவே அவர் படிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த தருணத்தில் சரியான கைட்லைன்ஸ், அதாவது சரியாக அவங்கள பதிவு பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாணவன் அந்த அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணதோடு இல்லாமல் அங்கே படிக்க முடியாத ஒரு சூழலும் அந்த மாணவனுக்கு வந்து அந்த மாணவன் இன்னொரு கல்லூரிக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்த மாணவர் வந்து என்னாச்சு அப்படின்னா, எங்கள் கல்லூரியை வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க, சாய்ராமில் வந்து இது போல் கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா அங்கே வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த தாயும் அந்த மகனும் வந்து கண்ணீரோடு எங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு, ஏன்னா சாய்ராமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த ஒரு 5லேருந்து 10 தினங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே முடிஞ்சிடும். ஸோ அப்படி வந்து இருக்கிறப்ப உடனே நான் இந்த தகவலை வந்து எங்களுடைய தலைவர்கிட்ட கொண்டு போனேன். எங்கள் தலைவர் வந்து தாயுள்ளத்தோட நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காரு இந்த பையனுக்கு வந்து நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இல்லாத ஒரு சீட்டாக இருந்தாலும் கூட ஒரு வாய்ப்பை அந்த பையனுக்கு வழங்கி இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காரு.
நான் இந்த தகவலை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே அந்த மாணவன் அந்த 195 மார்க் எடுத்திருந்தாலும் கூட சரியாக அந்த அக்செப்ட் அந்த பாயிண்ட் இருக்குல்லையே, அந்த 5 கேட்டகரி இருக்கும், அதில் சரியாக நான் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னு கொடுத்துருந்தாருனா கூட எங்களுடைய சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவருக்கு போன வருடம் கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம். அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு கட்டணமே இல்லாமல் படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா 195 மார்க் அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் அந்த மாணவனுடைய பொருளாதார சூழல் வந்து கட்டக்கூடிய நிலையில் இல்லாததுனாலையும் தாயுள்ளம் கொண்ட எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாணவன் ரொம்ப நன்றியோடு இருக்கார். இன்றைக்கி அந்த மாணவன் 9.2 CGPA எடுத்து நல்லாவும் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மாணவர்கள் சேர்றப்ப இந்த ஸ்காலர்ஷிப் இந்த விஷயங்கள்லாம் வந்து சாய்ராமில் போன வருடம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 9 crore அளவுக்கு வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். ஸோ சாய்ராம் கல்லூரியில் வந்து ஸ்காலர்ஷிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக அகரம் மாற்றம் ஆனந்தம் மூலமாக ஒவ்வொரு வருடமும் 45 மாணவர்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே படிக்க வச்சுருக்கோம். ஏன்னா பொருளாதார சூழல்னால நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் படிக்க முடியலை அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாகவும், மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாகவும், ஆனந்தம் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களெல்லாம் செக் பண்ணி அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதன் மூலமாக கூட நீங்கள் சாய்ராமில் வந்து படிக்கிறதுக்கான சூழல் கூட இருக்குது. ஓகே சார், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் அவர்களுடைய டவுட்ஸை வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு டவுட்டை நம்ம பார்த்துடலாம். கிருஷ்ணகிரிலேருந்து கீர்த்தனா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், நான் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றேன். 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளை அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்றேன். 7.5% அரசு பள்ளி ஒதுக்கீட்டின் கீழ் நான் இடஒதுக்கீடு பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான். 7.5க்கு வந்து எலிஜிபிலிட்டி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக வந்து அரசு பள்ளியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் மூலமாக படிச்சிருக்கணும். ஸோ அப்படி அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. இவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் மூலமாக இவங்க வந்து எடுக்கலாம். அதில் வந்து இவங்களுக்கு சப்போஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை போஸ்ட் மெட்ரிக்கே அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த மாணவி வந்து கொஞ்சம் இன்னமும் நமக்கு என்ன இதில் தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க, அப்புறம் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஓகே சார். சார், பொதுவாக இந்த கவுன்சிலிங்கில் மாணவர்கள் என்ன மாதிரியான தவறுகளை வழக்கமாக செய்கிறது இருக்கிறது, இதுலேருந்து எப்படி அவங்க தற்காத்து கொள்வது? ஆமாம் சார், இது வந்து ரொம்ப 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 தேவையான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 6000 மாணவர்கள் நேரடியாகவே நான் சந்திக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதில் முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, 185க்கு மேலே எடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கு போயிடுவாங்க. ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரௌசிங் சென்டருக்காரவங்க வந்து அவங்களே வந்து கல்லூரிக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இது மிகப்பெரிய தவறு. போன வருடம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து இது போல் 192 மார்க்கு, அவங்க அப்பாவுக்கு வந்து அவசர சிகிச்சையினால் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டார். ஆனால் அந்த மாணவன் வந்து எங்கள் கல்லூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியிலே வந்து உறுதியாக இருந்ததுனால என்னாச்சு, அவங்க சித்தப்பா வந்து அந்த லாகினை வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்க. அவங்க சித்தப்பா வந்து போடுறப்ப எங்களுடைய கல்லூரியை வைக்காமல் இன்னொரு கல்லூரியை வச்சுட்டாங்க. உடனே அந்த மாணவனும் அந்த பெற்றோரும் வந்து பதறி அடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து உடையாந்து நிற்கிறாங்க. என் மாணவன் வந்து உங்கள் கல்லூரியில் தான் சேருவார், இல்லைனா வந்து படிக்க மாட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வர்றப்ப நான் கேட்டேன், சார் நான் சாய்ராமில் தான் படிப்பேன், ஏன்னா இங்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கீங்க, என்னுடைய சீனியர்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நான் கண்டிப்பாக இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அவனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ ஒரு வருடம் வந்து அந்த கல்லூரியில் படி, அடுத்த வருடம் வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலமாக நம்ம கல்லூரிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த மாணவர்களுக்கும் வந்து ஒரே சந்தோஷம், பெற்றோர்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஒன் இயர் மட்டும் அங்கே படிச்சுட்டு திரும்ப செகண்ட் இயரில் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள்னால அவங்க வந்து நம்மளுடைய லாகினை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நமக்கு சொந்தக்காரவங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களும் இது போல் தவறாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த நீட்டு தான் போவேன், எனக்கு வந்து நீட்டு தான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்ஜினியரிங் பக்கமே தலை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வர மாதிரி சூழல் வரும். நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, இன்ஜினியரிங்கில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவங்களால வந்து ஈஸியாக சீட் எடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனே போடாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான தவறுகள் இதெல்லாம் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். சார், இந்த விருப்பப்பட்டியல் உதவிக்கு மாணவர்கள் யார் அணுகலாம்? அதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலராக வெப்சைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக சார். இதில் வந்து எங்களுடைய நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். நாங்கள் நேரடியாகவே எங்களுடைய பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போய் ஒரு மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து முழுசாக எல்லா மாணவர்களுக்கும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ சாய்ராம் கல்வி குழுமத்திலே வந்து டிஎன்ஏக்குன்னே ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கோம். 9888445678 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்க அப்படின்னாலே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா சாய்ராமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க கல்லூரியை மட்டும்தான் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து முதல் ரவுண்டு, 2ஆம் ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, இந்த 3 ரவுண்டுக்குமே நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நாங்களுமே இந்த உதவி பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு வர்றப்ப உங்களுடைய மார்க்கை வச்சுட்டு +5 மார்க் -5 மார்க்னு வச்சுட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி கொடுக்குற லெவலுக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நாங்கள் எங்களுடைய கல்லூரி தான் வேணும் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுடைய தலைவர் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், நல்லதை செய்வோம், அதனால் நல்லது நடக்கும். அதனால் அந்த வகையில் சாய்ராம் கல்வி குழுமத்தில் மூலமாகவும் நாங்கள் இந்த பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நல்ல வெப்சைட் இருக்குது, கெட் யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க வந்து நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஎன்ஏ ஆன்லைன் சாய்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்க, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கள் கல்லூரிக்கு வாங்க, நாங்களே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை எடுத்து உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுக்குறோம். சரியாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைலில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறாங்க. இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் மொபைலில் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறப்ப ஸ்வைப் பண்ணுறப்ப அவன் எதிர்பார்க்காத சாய்ஸஸ் வந்து மேலே உட்காந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேரிடியாக வந்துடும். ஸோ அதனால் சிஸ்டத்தில் தான் போடணும். சிஸ்டத்தில் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு தேவையான சாய்ஸஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு மக்களுக்கு புரிகிற வகையில் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களை, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.